இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் கொடுத்துருங்க. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிப்பதற்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு விதிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது சம்மந்தமாக தற்போது இல்லைன்னா அப்டேட் இதுதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான தகுதிகள் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21 வயது நிரம்பிய பெண் ஒருவர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குடும்ப தலைவியை யாரெல்லாம் கருதப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவர் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குடும்ப அட்டையில் பார்த்தீங்கன்னா ஆண் குடும்ப தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களில் ஒருவர் குடும்ப தலைவராக கருதப்படுவர். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் ஒரு நபரை குடும்ப உறுப்பினர் தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம். திருமணமாகாத தனித்த பெண்கள், கைப்பெண்கள் தான் குடும்ப தலைவியாக கருதப்படுவாங்க. அவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொருளாதார தகுதிகள் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். 5 ஏக்கருக்கு குறைவாக நென்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2.5 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குடும்பத்தில் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள், ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் தகுதியற்றவர்கள், மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள் ஊழியர்கள் தகுதியற்றவர்கள், சொந்த பயன்பாட்டிற்கு கார், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறோம் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துபவர்கள் இதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எப்போது விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து அறிவிப்பு வரும். அப்போது இதில் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.